இன்றைய முதல் செய்தி, கர்த்தருடைய கிரியையிலே பெருகுங்கள். கர்த்தருடைய கிரியையிலே பெருகுங்கள், எப்பொழுதும் பெருகுங்கள். 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்னா, இந்த 2ல இருந்து 4 வசனங்கள்ல தான் நம்ம தெளிவா சுவிசேஷம் காஸ்பல்னா என்ன என்கிறத கற்றுக்கொள்கிறோம். மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கடைசியாக சொல்லுகிறாரு, இதைத்தான் அப்பா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், வேற எதையும் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றாரு. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் பிரசங்கித்தபடி நீங்க விசுவாசித்திருந்தா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, இல்லைன்னா ரட்சிக்கப்பட மாட்டீங்க. நான் என்ன பிரசங்கித்தேன்னா அதான் சொல்லுகிறாரு 3ல, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரசங்கித்தது பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வசனத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிரோடு எழுந்து. இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் நான் அடைந்தேன். கிறிஸ்துவில் நான் அடைந்தது இதுதான், பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவில். நான் இதைத்தான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். கலாத்து சபைக்கு சொல்லும் போது மிக வேதனையோடு சொன்னாரு, வேறு ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான், let him be cursed அப்படின்னு சொன்னாரு. இங்க மிக தெளிவாக வேத வாக்கியங்களின்படி இந்த இடத்துல சுவிசேஷத்துக்கு சாட்சியை கொடுக்கும் போது வேத வசனத்தின்படி, written word is an unchanging word, it is a settled word. ஆவியானோர் மூலமாக கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு முடிஞ்சோன்னா இட்ஸ் finished. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, வேதம் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசனால் சோதிக்கப்படும் போது பிசாசிடத்துல ஒவ்வொரு முறையும் சொன்னாரு, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறது, it is written, it is written, it is written. எழுதப்பட்ட காரியம். இங்கே கொரிந்து சபைக்கு சொல்லும் போது இதைத்தான் நான் பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அதை குறித்த காரியங்களே சொல்லிட்டு வர்றாரு. இந்த அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் பலமுறை திருப்பி படிக்கலாம். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். மிக தெளிவாக சொல்லுகிறாரு. எப்படி முந்திர மனுஷனாய் பூமியில் உண்டானான், மண்ணான 2வது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷனாலே மீட்பு, ஒரு மனுஷனாலே பாவம், ஒரு மனுஷனாலே மீட்பு. அது ஆதாமினால் பாவம், கிறிஸ்தேசுவினால் அதான் முந்தின ஆதாம் எப்படி என்ன ஜீவாத்துவம் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார், உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இயேசு கிறிஸ்து வேதவசனத்தின்படி விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட எல்லாருமே உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவனுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவு சொல்லிட்டு கடைசியில் வரும்போது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்த சுவிசேஷம் உண்மையா இருக்கிற அப்படினால், நான் பிரசங்கித்த சுவிசேஷம் உங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிற அப்படினால், புதிய நம்பிக்கை உடையவர்களா இருக்கிற அப்படினால், அந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிசாசின் மேலும் மாம்சத்தின் மேலும் ஜெயம் கொடுக்கிறதா இருக்கிற அப்படினால், இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிறபடியினால், எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியைகளில, சுவிசேஷ ஊழியத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தின்படி பணிவிடை செய்து உதவி செய்து உற்சாகப்படுத்தி மற்றவர்களுக்காக பணிவிடை செய்கிறதுல பெருகிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய்
இராதென்று அறிந்து abounding in the good works, நற்கிரியைகள சுவிசேஷ ஊழியத்துல நற்கிரியைகள பெருகுங்கள். ஆண்டவர் பார்க்கிறார். அது தேவனிடத்திலிருந்து மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. எப்போதுமே நம்முடைய அறிவு குறைவானது, நம்முடைய பார்வை குறைவானது. நம்ம சூழ்நிலையை பொறுத்து தான் யோசித்துட்டு இருப்போம். கொஞ்சம் சில காரியங்களை செய்வோம், அதுல நமக்கு சோர்வு வரும், அதுல ஒரு பாராட்டுதல் இருக்காது. அப்போ உடனே நமக்கு என்னன்னா, நம்ம என்ன செய்து பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்துருவோம்னு சொன்னா சோர்வடைந்துருவோம். மனிதனை சார்ந்து, நம்முடைய அறிவுக்குட்பட்டு, சூழ்நிலைகளை சார்ந்து கர்த்தருடைய கிரியைகளை செய்ய முடியாது. கர்த்தருடைய கிரியைகளை நாம் செய்கிறதுல நாம் எப்போதும் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகிற விதத்துல நாம் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் என்பதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் வேதத்துல தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் ஸ்டாண்ட் ஃபர்ம், இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துல, அதனால் உண்டாகிறது பாவ மன்னிப்பை குறித்த விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை சார்ந்து செயல்படுகிறதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான அசைவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்த தேவனுடைய செயலாக இருக்கிறது. அதோடு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் உறுதியாய் செயல்பட வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தோடு வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:9 வாசிப்போம். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அதான் சொல்லுங்க. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், நாம் விசுவாசிக்கிற வேத வசனத்தை சார்ந்து விசுவாசிக்கிற காரியங்களில் உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள். அதுல எந்த விதமான அசைவும் நெளிவும் மாற்றமும் தேவையில்லை. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறவர் மாறாதவர், அவருடைய வசனங்கள் மாறாதவைகள், அவைகளின்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் உறுதியாக தேவனுடைய காரியத்துல பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அசையாதவர்களாயும் உறுதியானவர். 2வது அசையாதவர்களாயும் 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் திடனும் அன்பும், அடுத்த பகுதியை வாசிப்போம், தெளிந்த புத்தியும் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி, பரிசுத்தாவியானவர் தருகிற புத்தி தெளிந்த புத்தி, உறுதியானது. அது வேத வசனத்தை சார்ந்து விசுவாசத்தோடு சிந்திக்கும் போது அந்த வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு தருகிற உணர்வுகளும் பலனும் அசையாத தெளிந்த புத்தியை அவர் எல்லா சூழ்நிலையிலும் தருகிறார். பயம் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் உண்டாகிறது. பயமுள்ள ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறதல்ல. தெளிவும்
திடனும் தைரியமும் உடைய ஆவி தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. சோ உறுதியாயிருந்து அசைவில்லாதவர்களாயிருந்து கர்த்தருடைய காரியங்களில் பெறுகிறவர்களாக இருப்போம் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனால் நாம் இந்த உலகத்துல வாழும்போது நாம் தெளிவான விசுவாசத்தில் இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம். ஆனால் நாம் நினைப்பதற்கு மாறாக காரியங்கள் போகிறது. நாம் ஜெபிக்கிறதற்கு மாறாக செயல்கள் நடக்கிறது. அப்ப எப்படி நம்ம அசையாம இருக்க முடியும்? மனம் எப்படி உறுதியாக இருக்க முடியும்? தெளிவான விசுவாசம் உடையவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் வேத வசனத்தின் மூலமாக திடப்படும். நாம் உறுதியாக இருக்க முடியும். அந்த சூழ்நிலைகள்ல நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி, நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வேத பகுதி நமக்கு மிக அதிகமான காரியங்கள் சுவிசேஷத்திலும் நிரூபங்களிலும் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது மிக தெளிவாக அந்த வேத பகுதி நம்மை திடப்படுத்துகிறதாக, தைரியப்படுத்துகிறதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். திடனற்று சோர்வடைந்து போன சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை திடப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த திகிலை மாற்றும்படியாக அவர்களோடு பேசுற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசம் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டவர், சுவிசேஷத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை மீட்பை நமக்கு தந்தவர், நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு அருமையான இடத்தை, அசைவில்லாத இடத்தை, மாறாத இடத்தை, யாவரையும் எடுக்காத ஒரு நித்திய வீட்டை நமக்காக நம்முடைய இரட்சகராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வீட்டுல பரலோகத்துல நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன சுவிசேஷம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது, கிறிஸ்துவுக்குள் மீட்பை கொடுத்தது. நாம் இந்த உலகத்துல கர்த்தருடைய கிரியைகளில நாம் பெருகும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாம் இங்கே கர்த்தருடைய கிரியைகளை செய்யும் போது அங்கே நமக்காக பரலோகத்திலே உன்னதமான இடத்துல நம்முடைய வீட்டை நம்முடைய இரட்சகர் நமக்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். நாம் இங்கே செய்கிற கிரியைகளுக்கான பலன்கள் அங்கே பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்க என்ன செய்யாது? திருடன் திருட மாட்டான், புழு அரிக்காது, எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ வராது. நம்முடைய தரிசன பார்வை பரலோகத்தை சார்ந்ததாக இருக்கும்போது நிச்சயமாக நாம் தேவனுடைய கிரியைகளில நாம் பெருக முடியும், கர்த்தருடைய கிரியைகளை பெருக முடியும். 3-4 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நம்ம முதல் செய்தியில கேட்டோம், ஒரு குஷ்டரோகி சமாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து நன்றி சொன்னான், அவரை ஆராதித்தான். He worshipped him. பரலோகத்துல ஆராதிக்கப்படுகிற தேவகுமாரனாகிய கிறிஸ்து
நாம் அவருக்கு உடன் சுதந்திரர்களாக, உடன் சகோதரர்களாக, அவரோடு கூட நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னுடனே சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய நிச்சயம். நாம் தேவனுடைய கிரியையுள்ள பெருகுவதற்கு உலகம் அல்ல, உலகத்தில் உள்ள காரியங்கள் அல்ல, பரலோக தரிசனம் தான் நம்மை இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக கிரியை செய்வதற்கு நம்மை தூண்ட வேண்டும். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு எவ்வளவு ஒரு உன்னதமான காரியம். நம் ஆண்டுடைய கிரியைகளிலே பெருகுவதற்கு நம்மை எவ்வளவு அது ஆறுதல் படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. தொடர்ச்சியாக சொல்லும் போது, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, வழியை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆனா சீஷர்கள் சொல்றாங்க, நாங்க வழிய அறியாம இருக்கிறோம் சொல்லி. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் என்பது, ரட்சிப்பின் விசுவாசம் என்பது மிக மிக இலகுவானது, எளிமையானது, சாதாரணமானது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் என்பதை விசுவாசித்தாங்க. ஆனா அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் பரலோகத்தை குறித்து மிக குறைவாக இருந்ததான அவர்களும் பரலோகத்துக்கு உரியவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்வதற்கு முன்பாகவே அங்கே தோமா அந்த பரலோகத்துக்கு உரியவனா தான் இருந்தான். ஆனா அவனால ரொம்ப தெளிவா என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. இன்றைக்கு வேதத்தை நிறைய படிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆனா ரட்சிப்பின் விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்த அறிவுல குழந்தைகளா இருக்கிறாங்க. வேதத்தினுடைய ஆழமான காரியங்களை அறியாமல் இருந்தாலும் ஆனா அவங்க குழந்தையா இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளை. இயேசுவாகிய வாசல் வழியாக சுவிசேஷத்துல போய், சுவிசேஷத்தின் மூலமாக உள்ள போய் கிறிஸ்துவிலே தேவனை அறிகிற அறிவுல வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வளர வளர கர்த்தருக்கேற்ற கிரியைகளில பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த வசனங்கள் அவர்களை ஆறுதல் படுத்துகிறது. 5-6 வசனங்கள் நாங்கள் அறியோமே என்று சொன்னவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். தோமா சொல்லுகிறான், நாங்கள் அறியவில்லை என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். நீ என்ன அறிஞ்சிருக்கல்லப்பா, அதான் போதும். என்னை நீ ரட்சகராக விசுவாசிக்கிறாய், நம்புகிறாய், அது போதும். அதான் வழி. அந்த விசுவாசம் என்னை பரலோகத்துல என்ன செய்யும், சேர்க்கும். அந்த விசுவாசத்திற்காக தான் நான் போய் பரலோகத்துல என்ன செய்கிறேன், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ஸ்தலத்துல நீ மிகுந்த பலன்களை பெருகும்படி கர்த்தருக்கேற்ற கிரியைகளில பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 7 சில வசனங்களை வாசிப்போம். என்னை அறிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றான். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே,
இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியாதிருக்கிறாயா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உன்னுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என் பிதாவிடத்தில் என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியையை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். திருப்பி அவங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்துல வந்தால் போதுமானது, என்னிடத்தில் வந்தால் போதுமானது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன். என்னிடத்தில் வருகிறவனை என் பிதா சேர்த்துக் கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது, நான் கொடுக்கும் தண்ணீர், நான் கொடுக்கும் தண்ணீர், நான் என்னை விசுவாசிக்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிற ஆவி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை கொடுக்கும் வரத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவரில் நாம் பிதாவுக்குள்ளானவர்களாக மாறுகிறோம். அவ்விதமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வீகத்துக்குட்பட்டவர்களாக நாம் உன்னத வாக்கியங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து விசுவாசித்து நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளிலே நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகள் சுவிசேஷ ஊழியம், கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு பணிவிடை செய்தல், அவர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்வதற்கு, அவர்களுடைய ஐக்கியம், அன்பு, இவைகளுக்காக நாம் ஒருவருக்கு ஒரு பணிவிடை செய்தல். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்கு வெளியே இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் மட்டும்தான். சுவிசேஷத்தை அறிவதற்காக அவர்களுக்கு அன்பை காட்டுகிறோம். ஆனால் ஆண்டவருக்குள் வந்தவர்கள் நாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள், உன்னதமான பரிசுத்த தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஜாதி. நம்மை முற்றிலுமாக பாதுகாத்து முடிவிலே நமக்கு நித்திய ஜீவனை தந்து நாம் கிறிஸ்து இருக்கிற அவர் இருக்கிற இடத்திலே நாம் இருக்கும்படி நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு கொண்டு நாம் பாடுகிற எந்த பிரயாசமும் விருதாவானது அல்ல. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராதென்று அறிந்து, பிரயாசம் என்பது லேபர் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க். ஊழியம் எப்போதுமே ஹார்ட் ஒர்க். சர்விங் அதர்ஸ் ஹார்ட் ஒர்க். சரீர உழைப்பு மாத்திரமல்ல, மன ரீதியாகவும் அது ஒரு போராட்டம். ஏனென்றால் நாம் அநேகரை பார்க்கும் போது நம்ம இவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், இவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியும், இவங்களுக்கு எது செய்ய, ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க. மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு நாம் ஒவ்வொருவருடைய செயல்களை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும் போது மனுஷனுடைய அவர்களுடைய செயல்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, செயல்களுக்கு அப்பாற்பட்டு நேசிக்கவும் உதவவும் அவங்களுடைய தேவைகள் நாம் போய் நிற்போமே. ஆனால் அதான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்.
அதான் உண்மையான அன்பு. அதைத்தான் பரலோக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதைத்தான் இங்கே கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியை என்ன? தன்னை வெறுத்தவர்களை, தன்னை அவமானப்படுத்தினவர்களை, தன்னை பகைத்தவர்களை அவளை நேசித்தார். அவர்கள் தாங்கள் செய்கிறது அறியாதவர் செய்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்துவுடைய கிரியைகள் என்பது தகுதியற்றவர்களுக்கு செய்கிறதல்ல, தகுதியற்றவர்களுக்கு செய்வது. ஏனென்றால் தேவன் தகுதியற்ற நமக்கு தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். We were yet sinners, still sinners. பாவத்தில் இருக்கும் போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக தரும்படி சித்தம் கொண்டார். அந்த செயல், அந்த எண்ணம் நம்மை கர்த்தருடைய கிரியைகளிலே பெருக செய்ய வேண்டும். நாம் திடன் உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, தைரியத்தோடு, விசுவாசத்துல உறுதியுள்ள மனதோடு, ஆண்டவருடைய வார்த்தைகளில தெளிவுடையவர்களாக இருந்து நாம் செயல்பட வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக கொண்டு போகிறார். ஒரே குமாரன், நீண்ட காலத்திற்கு பின்பு முதிர் வயதா இருக்கும் போது கொடுக்கப்பட்டவன். அவன் மிகவும் நேசித்தவன். ஆனால் இப்போது கர்த்தர் அவனை எனக்காக பலியிடுன்னு சொல்றான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து முழு விசுவாசத்தோடு ஈசாக்கை அழைத்துக் கொண்டு பலிபீடத்திற்கு நேராக போகிறான். அவர் சொன்ன இடத்துக்கு நேராக போகிறான். அந்த பக்கத்துக்கு வந்தபோது அவருக்கு கூட இந்த வேலைக்காரர்களையும், ஆபிரகாம் தன்னோடு கூட விறகு சுமக்கிறதற்கு, ஆடை கூட்டிட்டு போவதற்கு சிலர்களை கூட்டு போனான். அவங்க இடத்துல சொன்னா, நீங்கள் இங்கே போங்க, நின்று கொள்ளுங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தருக்கு பலியிட்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று பதில் சொன்னோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்துல, நாங்கள் கர்த்தருக்கு என்று பலியிட்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னோம். யார பலியிட போறான்? ஈசாக்கு. எத்தனை பேர் போறாங்க? 2 பேர். ஒருவர் பலியிட பலி கொடுக்கிறார், ஒருவர் பலி ஆகிறார். அப்ப ஒரு ஆளுதான் திரும்பி வரணும். நான் பலியிட்டு நான் திரும்பி வருவேன் என்று சொல்லல, நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னோம். அதனாலதான் எபிரேயர் நிருபத்துல சொல்லும் போது வந்து, அவன் மரித்தாலும் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்து ஈசாக்கை பலியாக கொடுத்தான். ஆபிரகாம் நினைத்தான், தேவன் அவனை உயிரோடு எழுப்பி தருவார், நான் கூட்டு போவேன். தேவன் அவனுடைய விசுவாசம் அவன் ஈசாக்கை பலியிட உறுதியான தீர்மானத்தோடு வந்தான் என்பதை நாம் அறியும்படி கத்தியை வர தூக்குறது வர அனுமதிச்சார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. ஒருவேளை பலியிடத்துக்கு கொண்டு போன உடனே ஆண்டவர் வந்து, போதும் ஆபிரகாமே, நீ பலியிடல நினைச்சிட்டு எனக்கு போதும்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய பாடமா என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. அவனுடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியானது, தெளிவானது என்பதை நாம் அறியும்படி அதுவரையிலும் ஆண்டவர் என்ன செய்தார்? கொண்டு போகும்படி அனுமதித்தார். நம்முடைய உறுதியான கர்த்தருக்கேற்ற கிரியையில நாம் செய்கிறது, நம்முடைய செயல், நம்முடைய மனமும் இருதயமும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போற போது அவனுடைய மனம் எப்படி உறுதியா இருந்ததோ அந்த உறுதியான நிலைப்பாடோடு, அந்த உறுதியான மனதோடு நாம் ஆண்டவருடைய காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் செய்கிறது வேத வசனத்தின்படி, நான் செய்கிறது வேதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இன்னும் அவருடைய அப்போஸ்தலர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தந்த வேத வசனத்தின்படி செய்கிறேன் என்ற விசுவாசத்தோடு, உறுதியோடு, நிலைப்பாடோடு, தெளிவோடு நாம் செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. 2026 வருஷத்துல பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சர்ச் சபை ஒரு மனதோடு விசுவாச குடும்பங்கள் ஒன்றிணைந்து நாம் கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகுவோம், ஜெபம் பண்ணுவோம், பேசுவோம், செயல்படுவோம். ஒவ்வொருவரும் யாருக்கு எது செய்ய முடியும் அதை மட்டும் செய்ய முடியாத செய்ய வேண்டாம், செய்ய மனம் இல்லைன்னா செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக மனம் பூர்வமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் தைரியமாய் கர்த்தருக்கென்று நாம் செய்வோமே, ஆனால் நாம் அதற்கான பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நாம் அதற்கான பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை.